Hello everyone, welcome to another most important series. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம NTA கண்டக்ட் பண்ண எல்லா நீட் எக்ஸாம் சரிங்களா. ஸோ 6 வருஷத்தில் 12 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 12 எக்ஸாமோட கொஸ்டின் சொல்யூஷனுமே வீடியோ சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன் சரிங்களா. இந்த லெசனில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே மெயின் டாபிக்ஸ். ஓகே. ஸோ ரெண்டு மெயின் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொன்னால் நீங்கள் வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எவ்வளோ இருக்கும் சரிங்களா, அப்புறம் பவர் எவ்வளோ, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன, அதாவது நம்மளுடைய எலக்ட்ரோமேக்னட்டிக் EM வேவ்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸ் தான். அப்போ ஃபோட்டான் பற்றி கேட்டாலும் அதில் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த். ஸோ அந்த ஒரு 12 ஃபார்முலா நான் லெக்சரில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அந்த 12 ஃபார்முலாவை நீங்கள் நல்லா படித்தாலே எல்லா கொஷினுமே அதுலேருந்தே சால்வ் ஆயிடும். ஓகேவா. ஸோ வாங்க கொஷின் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான லெசன், டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் பொறுத்து ரொம்ப ஈஸியான லெசன். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு டாபிக் தான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அந்த 2 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா. இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் என்ன சொல்லுது அப்படின்னா லாம்டா, இந்த வேவ்லென்த்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த லாம்டாவோட ஃபார்முலா வந்து h/p. இந்த பியை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, இதுக்கு நான் எல்லா ஃபார்முலா சொல்ல போறது இல்லை, எதெல்லாம் ரொம்ப கேட்கறான்னு அந்த ஃபார்முலா மட்டும் சொல்ல போறேன். h/√2me. மொத்தம் 12 ஃபார்முலா நான் எழுதி போட்டிருப்பேன். அந்த ஃபார்முலா நீங்க பார்க்கலன்னா தயவு செய்து பார்த்துக்கோங்க. அடுத்து lambda is equal to h/√2mqv. இந்த v வந்து வோல்டேஜ், e வந்து எனர்ஜி. ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க கன்ஃபார்மா, ஓகேவா, நீங்க கன்ஃபார்மா வோல்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்புறம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், நீங்க எலக்ட்ரானை தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதனால h வந்து சார்ஜ், h வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், அது ஒரு கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னதான் கான்ஸ்டன்ட் தான். அப்ப இந்த எல்லா கான்ஸ்டன்ட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு அருமையான விஷயம் என்னன்னா 1.227 √v. இந்த வேல்யூ நானோமீட்டர்ல இருக்கும். இந்த ஃபார்முலா எக்ஸ்க்ளூசிவா நீங்க எலக்ட்ரானுக்காக தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் இங்க மாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நீங்க வந்து வேற ப்ராடக்ட் இது இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்து வச்சிருப்பேன். ஒரு தடவை அந்த ஃபார்முலா ஷீட்ல அது அவைலபிளா இருக்கும், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லா ஃபார்முலால இந்த இடத்துல கொடுத்து வச்சிருப்பேன் சரியா. 1.11 2.22 அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ்லாம் கொடுத்து வச்சிருப்பேன். இது வந்து ஆங்ஸ்ட்ராங்ல. கொஸ்டின்ல அவன் ஒரு சில டைம் எனர்ஜின்னு கொடுத்துருக்கான். எனர்ஜியில் அவன் சரியா கொஸ்டின் எனர்ஜியில கொடுத்துருக்கான். ஒரு மெத்தட் என்ன, எனர்ஜியை தூக்கி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி மொத்தமாக கஷ்டப்படுறது. அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்க்கு மாற்று. எப்படி சார் மாற்றுறது? நல்லா பாரு, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q டைம்ஸ் V. கரெக்டா இல்லையா? அப்போ எனர்ஜி என்ன கொடுத்துருக்கானோ அதை நீ Qவால டிவைட் பண்ணிக்கோ. அப்போ உனக்கு என்ன கிடைச்சிடும்? வோல்டேஜ் கிடைச்சிடும். ஒரு சில டைம் எனர்ஜி அவன் எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலக்ட்ரான் இல்லை 10 வேணாம் 100 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுக்குறான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கஷ்டப்படுவாங்க. 100 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தானா இந்த இடத்துல எனர்ஜி தானே சார் கொடுத்துருக்கான், ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட் வந்து எனர்ஜி. அப்போ இந்த இடத்துல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. நல்லா பாரு, 100 எலக்ட்ரான் வோல்ட் என்னது? எனர்ஜி. அப்போ எனக்கு வோல்ட் வேணும். அப்போ வோல்ட் வேணும், இந்த சார்ஜால டிவைட் பண்ணி அப்போ எவ்வளோ வோல்ட் சார்? 100 வோல்ட். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா என்ன பண்ணு, இந்த ஃபார்முலா கஷ்டப்படாது, இந்த இடத்துல வோல்ட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ சரியா. இதை வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் வேவ்லென்த். நான் கொஞ்சம் லேட்டரா சொல்றேன். An electron is accelerated through a potential difference of இவ்வளோ வோல்டேஜ். டி ப்ராக்லி வேவ்லென்த் எவ்வளோ இருக்குது, எவ்வளோன்னு கேட்குறாங்க சரியா. நல்லா பாரு, நான் 12.2 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் பை √v போடலாமா? ஆங்ஸ்ட்ராங் என்ன? 10⁻−10. வோல்டேஜ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. 10,000 ரூட் எடுத்தா 100. எந்த ஆப்ஷன் சார் வருது? ஆப்ஷன் ஏ வருது. கொஸ்டின் சால்வ் பண்ண டைம் ஆகுமா? ஆகாது சரியா. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், டி ப்ராக்லி வேவ்லென்த் வச்சு என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பான், புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகல் கேட்பான் சரியா. எது சேமா இருக்கு? எனர்ஜி சேம். ஒரு சில டைம் வோல்டேஜ் சேமா இருக்குன்னு சொல்லலாம், சில டைம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேமா இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ எது சேமாக இருக்குது? எனர்ஜி சேமாக இருக்குது. அப்போ நல்ல பாரு, வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்ன? h/√2me. எனர்ஜி சேம். இப்போ நல்லா பாரு, lambda of proton by lambda of alpha particle. இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். அப்போ வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எம்மா. அப்போ நான் இது எப்படி எழுதிக்கலாம்? மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பை மாஸ் ஆஃப் புரோட்டான். மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் 4 டைம்ஸ் இருந்தா மாஸ் ஆஃப் புரோட்டான் 1 டைம்ஸ் இருக்கும். இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சேன்னா 2:1. ஓகேவா? சேம் क्वेश्चन இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ்ல கேட்டாங்கன்னா, சார்ஜ்ல கேட்டா என்ன பண்ணுவேன்? இந்த क्वेश्चनல வோல்டேஜ் சேம்னு சொல்வோம். அப்ப வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு, இல்லனா வேவ்லென்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/√of q times m. அப்ப மாஸையும் சார்ஜையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேவா? லைட் ஆஃப் frequency 1.5. இது வந்து டி ப்ராக்லி இல்ல, இது. An electron is accelerated from rest of a potential. Okay, if the, நல்லா பாரு என்ன சொல்றாங்க? if the de Broglie wavelength ஓட வேல்யூ கொடுத்துட்டான். wavelength எவ்வளவு? இவ்ளோ. அப்ப பொட்டன்ஷியல் கேக்குறான். wavelength ஓட ஃபார்முலா என்ன? wavelength equal to 1.22 கரெக்டா நானோமீட்டர் டிவைட் பை ரூட் ஆஃப் v. ஆமாவா இல்லையா? இப்போ நல்லா பாரு, லாம்டா என்ன கொடுத்துட்டான்? இந்த வேல்யூ கொடுத்துட்டான். 1.22 into 10 power minus 2 nanometer is equal to 1.22 nanometer by root v. இந்த வேல்யூ cancel, நானோமீட்டர் cancel. கரெக்டா? அப்ப ரூட் ஆஃப் v பார்த்தனா 1/10 power minus 2. அப்ப v என்ன ஆயிடுச்சு? 10 to the power of minus 4 இல்லனா 10 to the power of 4. எப்படின்னு புரிஞ்சா? இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணனும்னு புரிஞ்சா? The de Broglie wavelength of an electron moving with a kinetic energy. kinetic energy கொடுத்திருக்கான் சாரே, kinetic energy. ஆனா நான் என்ன பண்ண போறேன்? voltage is equal to 144. இப்போ என் வேல்யூ என்ன? நானோமீட்டர்ல பண்ணுவோம். 1.2 into nanometer by root of v. உட்காந்து கஷ்டப்படுவான், லாங் மெத்தட்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வருவான். டைரக்டா போடு, டைம் சேவ். 1.22 இதுக்கு 144 க்கு ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 12 கிடைக்குமா? நானோமீட்டர். நல்லா பாரு, இதை வந்து மேல 1.2 னு வச்சுக்கோ, கீழே 12 னு வச்சுக்கோ. ஆன்சர் வருது 0.1 நானோமீட்டர்னு வருமா? ஆன்சர் 102 வேணும். அப்ப 3 டெசிமல் தள்ளி 1 2 3 இங்க இருக்க புள்ளி 3 டெசிமல் தள்ளி போயிடுச்சுன்னா 10 power minus 3. ஓகே, the wave nature of electron experimentally யார் சார் வெரிஃபை பண்ணா? டாவின்சன் ஜெர்மன். இது யார் சொன்னா? தியரிட்டிக்கல் யார் சொன்னா? டி பிராக்லி. Three star A, B, C have surface temperature இவ்வளவு. ஸ்டார் A, B ப்ளூவா இருக்குது, ரெட்டா இருக்குது, இதுவா இருக்குது. இதுல ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, wavelength is inversely proportional to temperature. ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? wavelength is inversely proportional to temperature. அதுல temperature is inversely proportional to wavelength. அப்ப எந்த ஸ்டாரோட wavelength அதிகமா இருக்கும், அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இல்ல அப்படின்னா சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க, சரியா? ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரெட்டா இருக்கும், அடுத்து yellowவா இருக்கும், அடுத்து ப்ளூவா இருக்கும். இதுல ஏதோ ஒரு டெம்பரேச்சர் அதிகம்னா வெளியில இருக்க டெம்பரேச்சர் அதிகம். நம்ம இவ்வளவு நாள் ரெட்டோட டெம்பரேச்சர் அதிகம்னு சொல்லுவோம். ஆனா வீட்டுல பார்த்தேன்னா பர்னர் எப்பயாச்சும் ஆன் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் பர்னர் எரியும். ஏன்னா டெம்பரேச்சர் ப்ளூ கலருக்கு தான் அதிகமாக இருக்கும், சரியா? ஏன்? என்னதோட வேவ்லென்த் கம்மி. அப்ப ஸ்டார் ஏ அப்பேர் ப்ளூவோட டெம்பரேச்சர் தான் அதிகம். அப்ப ஏவோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும். இது ரெண்டு ஆன்சர் கிடையாது. அடுத்து என்ன இருக்குது? ஸ்டார்ட் பி இல்லையா? ஸ்டார் பி ரெட்டா இருக்கு, மூணாவது எல்லோ. அப்ப எல்லோக்கு அதிகம். அப்ப டிசி வரணும், அடுத்து டிபி வரணும். ஆப்ஷன் டி கரெக்ட். சோ இது வெயின்ஸ் லா. An electromagnetic wave of wavelength lambda incident on photosensitive surface of the work function. இதை அடுத்து பார்ப்போம். நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான் அடுத்து பார்க்கலாம். அடுத்து
Okay. The graph which shows the variation of de Broglie wavelength and momentum. Momentum को de Broglie wavelength की என்ன graph है? h by p. அப்படின்னா என்ன அர்த்தம்? wavelength is inversely proportional to p. Inversely proportional எந்த graph sir correct? இதுல எந்த graph sir inversely proportional? Good. Fourth graph தான் correct. De Broglie wavelength associated with electron accelerated by a potential of 81. Nanometer answer irukku, appo nanometer la use panniko. 1.2 nanometer by root of 81. Correct ah? இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க நானோமீட்டர். இதை நான் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்க போகுது? இது வந்து 1 விட சின்னது, அப்ப 0.136 நானோமீட்டர் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்ப நல்லா பாரு, டி பிராக்லி வேவ்லென்த் பொறுத்துட்டு நம்ம ஒரு 7 क्वेश्चन கிட்ட சால்வ் பண்ணிருக்கோமான்னு பாத்துக்கோ. 7 क्वेश्चन கிட்ட சால்வ் ஆயிடுச்சான்னு பாரு. டி பிராக்லி வேவ்லென்த் 7 क्वेश्चन 1 2 3 4 5 6 7 क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன டாபிக்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட் என்ன டாபிக்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அகைன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு அடுத்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டோட ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஏதோ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து ஒரு நியூ எனர்ஜி, நியூ ஃப்ரீக்வன்சி இல்ல ஹச் நியூ ஃப்ரீக்வன்சி எனர்ஜியோட ஒரு பார்ட்டிகல் வந்து பட போகுது. சரிங்களா? புரியுதா? புரியுதா? ஏதோ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. இதுல ஏதோ ஒரு நியூ ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு பார்ட்டிகல் இல்லைன்னா ஹச் நியூ எனர்ஜி உள்ள பார்ட்டிகல் வந்து பட போகுது. இந்த மெட்டல் சர்ஃபேஸோட ஒர்க் ஃபங்க்ஷன் 5. அப்ப நீங்க கொடுக்கிற எனர்ஜி இந்த 5 விட அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த பார்ட்டிகல் வெளியே வரும். அப்ப இந்த ஹச் நியூ ஷுட் பி கிரேட்டர் தென் 5. இல்லனா நியூ ஷுட் பி கிரேட்டர் தென் நியூ நாட். இந்த நியூ நாட்டோட பேர் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இதோட பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்ப நீங்க எனர்ஜி இதை விட கம்மியா கொடுத்தீங்கன்னா பார்ட்டிகல் வெளியே வராது. அதே மாதிரி ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜி இதை விட அதிகமா இருக்கணும். லெட் மீ சே, எனக்கு த்ரெஷோல்டு வந்து 100 ரூபாப்பா. சரியா? 100 ரூபா த்ரெஷோல்டு. அப்ப ஒருத்தவங்க உனக்கு 100 ரூபா விட அதிகமா கொடுத்தா மட்டும்தான் நீ அவங்க கூட போகணும். ஒருத்தவங்க சரியா? இல்ல ஏலம் வச்சுக்கோமே, ஏலம் போகுது சார், எம்எஸ் தோனிக்கு ஏலம் போகுது. எவ்வளவு கோடி? 15 கோடி. அப்ப எந்த பிரான்ச்சைசி அவருக்கு 15 கோடி கொடுக்குறாங்களோ அந்த டீமுக்காக அவர் போய் விளையாடுவார். 15 கோடி விட அதிகமா கொடுத்தாதான் அவர் போய் என்ன பண்ணுவார்? விளையாடுவார். ஒரு 4-5 பிரான்ச்சைஸ் சேர்ந்து, சார் எங்கள்ட்ட 15 கோடி இல்ல, நாங்க என்ன பண்ணிடுறோம், 5 டீம் இருக்கோம், ஆளுக்கு ஒரு 3 கோடி கொடுத்துட்டு தோனியை வாங்கிக்கிறோம். ஐபிஎல்ல எப்படியோ சென்னை வந்து எவ்வளவு மேட்ச் விளையாட போகுது? ஒரு 15 மேட்ச் விளையாடுதுன்னு வைங்க. ஒரு 3 மேட்ச் அவர் அந்த டீம்ல ஆடட்டும், 3 மேட்ச் எங்க டீம்ல ஆடுவார், 3 மேட்ச் இவங்க டீம், 3 மேட்ச் அவங்க டீம், 3 மேட்ச் அவங்க டீம்ல ஆடுவார். அப்படி சொல்லிக்க முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு பிரான்ச்சைசி கிட்ட அந்த 15 கோடி விட அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க இருக்க அந்த ஒரு போட்டான் பார்ட்டிகளோட எனர்ஜி எப்படி இருக்கணும்? 5 விட அதிகமா இருக்கணும். நீ பாட்டுக்கு சார் ஒரு 5 போட்டான் இருக்கும் சார், 5 போட்டான் சேர்ந்து எனர்ஜி கொடுத்து அந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்கலாமா? எடுக்க முடியாது. ஓகேவா? இதுல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம், எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தாதான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். சரியா? த்ரெஷோல்டு வேவ்லென்த் அதிகமா இருக்கணும். எஸ், ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும் when compared to த்ரெஷோல்டு. சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ்லென்த்னு எழுதுறப்ப நான் கொடுக்குற வேவ்லென்த் கம்மியா இருக்கணும் when compared to த்ரெஷோல்டு வேவ்லென்த். ஏன்னா எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். அப்ப இது அதிகமா இருக்கணும். ஓகேவா? இப்ப நல்லா பாரு, எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு frequency. Energy is not proportional to
intensity. அதே மாதிரி current is not proportional to frequency. Current is proportional to intensity. இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. Energy is equal to h nu minus phi. Energy is equal to h nu minus phi. இந்த எனர்ஜி வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த எனர்ஜி எப்படி இருக்கும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ? 2 வோல்ட். இந்த எலக்ட்ரானை விட்டு 2 வோல்ட் ஆயிரும் உன்னோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சரியா? இப்போதைக்கு எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு. கொஸ்டின் சால்வ் பண்ணு என்ன ஞாபகம் வருதோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். The work function of a photosensitive material is 4 electron volt. அப்ப லாங்கெஸ்ட் வேவ்லென்த் எவ்வளவு சார் இருக்கணும்? நல்லா பாரு, இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வச்சுக்கோ. ஃபோட்டான் பார்ட்டிகல்னு சொன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc by lambda. lambda is equal to hc by energy. இந்த இடத்துல lambda is equal to 1240 by energy வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்க வேண்டும். ஆன்சர் நானோமீட்டர்ல கிடைக்கும். wavelength is equal to 12400 by energy in electron volt. ஆன்சர் ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல கிடைக்கும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா? தயவுசெய்து வேவ்லென்த்னு பார்த்த உடனே போயிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த ஃபார்முலா ஃபார் பார்ட்டிகல் நேச்சருக்கு, இது பார்ட்டிகலுக்காக, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அந்த மாதிரி பார்ட்டிகலுக்காக. இது ஃபோட்டான் பார்ட்டிகலுக்கு மட்டும். இந்த ஃபார்முலா ஃபோட்டான்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண. ஃபோட்டான் வரப்ப இந்த ஃபார்முலா, ஃபோட்டானுக்கு போய் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட கூடாது. அப்ப நல்லா பாரு, நானோமீட்டர்ல ஆன்சர் இருக்கு. அப்ப நான் 1240 எவ்வளவு சார் கொடுக்குறேன்? த்ரெஷ்ஹோல்டு 4 எலக்ட்ரான் வோல்ட். சிம்பிளிஃபை பண்ண 310 நானோமீட்டர். அப்ப மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 310. நான் உனக்கு என்ன சொன்னேன்? வேவ் லென்த் வந்து இதை விட சின்னதா இருக்கணும். அப்ப 310 இல்லைன்னா 310 விட சின்னது. அப்ப மேக்ஸிமம் 310 வரைக்கும் உனக்கு ஆன்சர் வரும். இல்ல 310க்கு கீழே தான் பார்ட்டிகல் வெளியேறும். ஃப்ரீக்வன்சினா 310க்கு மேல. சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில பேசுறேன்னா வந்திருக்க த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட அதிகமா கொடுக்கணும். வேவ் லென்த்னா அதை விட கம்மியா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 310க்கு வெளியே வரும். இல்லைன்னா 310 விட சின்ன வேல்யூக்கு மட்டும் தான் வெளியே வரும். Light of frequency 1.5 times the threshold frequency is incident on photosensitive material. சரியா? அதாவது இதோட frequency இவ்வளவு இருந்தா நான் எவ்வளவு கொடுக்குறேன்? நான் 1.5 நியூ நாட் கொடுக்குறேன். அப்ப நான் கொடுக்குறது அதை விட அதிகமா இருக்கு. அப்ப எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். What will be the photoelectric current if the frequency is half? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? சார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? frequency does not depend on current. ஆமாவே இல்லையா? அப்ப கரண்ட் முன்னாடி எவ்வளவு இருந்துச்சோ அதே மாதிரி வரும். பட் இப்ப நல்லா பாரு, நான் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிட்டேன்? இதோட பாதின்னு என்ன? இவ்வளவுதான் கொடுக்குறேன். அவன் எவ்வளவு சொல்றான்? இவ்வளவு வேணும்னு சொல்றான். நான் எவ்வளவு கொடுக்குறேன்? அதோட பாதி கொடுக்குறேன். நான் ஃப்ரீக்வன்சியை பாதியா கொடுத்தா கரண்ட் ஏதாவது வெளியே வருமா? எலக்ட்ரான் வெளியே வர போறானா? எலக்ட்ரான் வெளியே வர மாட்டான். அப்ப கரண்ட் 0. சரியா? நிறைய பேர் என்ன சொல்லுவான்? சார் எனக்கு என்ன விஷயம் சொல்லி கொடுத்தாரு? கரண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஃப்ரீக்வன்சி மாறிச்சா இல்லையா? தேவையில்லை, கரண்ட் மாறாது. அப்ப சேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நிறைய பேர் சேம்னு மார்க் பண்ணிட்டு வருவான். பட் ரிமெம்பர், அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி தாண்டினா தான் எலக்ட்ரான் வெளியே வரப்போது. எலக்ட்ரான் வெளியே வந்தா கரண்ட். இந்த இடத்துல கரண்டே வெளியே வராது. சப்போஸ் கரண்ட் வெளியே வருதுன்னா சேம் கரண்ட், ஃப்ரீக்வன்சி மாத்தினே கரண்ட் மாறாது. பட் கரண்டே வெளியே வரலாது. இது பாரு, electromagnetic wave of wavelength lambda is incident of photosensitive surface of negligible work function. ஓகே, அப்ப நான் எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறேன்? ஒரு ஃபோட்டான் எடுக்கிறேன் சார். ஃபோட்டான் வெளியே எடுத்தேன். அப்ப ஃபோட்டான் வெளியேனா எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? hc by lambda. If m mass is of the photoelectron emitted from the surface, electron வெளியில வருது, அதோட wavelength lambda d. சரியா? அப்ப lambda d நான் எப்படி எழுதுவேன்? h by root of 2m ன்னு எழுதுவேன். கரெக்டா இல்லையா? இப்போ இதை முதல்ல ஸ்கொயர் பண்ணு. அப்ப lambda d square equal to h by 2me. எழுதலாமா எழுதக்கூடாதா? எனர்ஜி இல்லாத ஆன்சர். எனர்ஜி எங்கே கொண்டு வந்துரு?
h by 2m lambda d ஓட ஸ்கொயர். ரெண்டு எனர்ஜியை ஈக்குவேட் பண்ணிக்கோ. ஆக்சுவலா இதுவும் h ஸ்கொயர் தானே ஆகும், ஸ்கொயர் பண்ணா hc by lambda is equal to h square by இது கேன்சல். ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டால இருக்கு. அப்ப லாம்டால இருக்குன்னா லாம்டா இங்க போயிரும் 2mc by h lambda d square. 2mc by h. ஆப்ஷன் சி கரெக்ட். கரெக்டா? h ஸ்கொயர் போட்டேன். சாரி காது பிடிச்சு சாரி போட்டேன். இப்ப நல்லா பாரு, இன்னொரு மெத்தட் என்ன சார் சால்வ் பண்றதுக்கு? டைமென்ஷன் அனாலிசிஸ். இன்னொரு மெத்தட் என்னது? டைமென்ஷன் அனாலிசிஸ். டைமென்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோ. டைமென்ஷன் அனாலிசிஸ் பச்சி பாரு. சேம் டைமென்ஷன் இருந்தால் ஆன்சர் கரெக்டாக வரணும். அப்போ இதுக்கும் மட்டும்தான் டைமென்ஷன் மேட்ச் ஆகும், மிச்சம் டைமென்ஷன் மேட்ச் ஆகாது. ஸோ டைமென்ஷன் இவங்க ரெண்டு பேரும் தப்பு. The number of photon per second of an average emitted by the source of monochromatic light of wavelength 600 nanometer when it is delivered to a power of இவ்வளோ வாட். இந்த ஃபார்முலா பாரு, E is equal to h nu. ஒரு பார்ட்டிகல் கொடுக்குற எனர்ஜி இவ்வளோ. அப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கொடுக்குற எனர்ஜி இவ்வளோ. அப்ப நல்லா பாருங்க, இதான் எனர்ஜி. இந்த எனர்ஜியை டைமால டிவைட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? பவர். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? nh nu by t. இதுதான் நிறைய கொஸ்டின் இதை கேட்பாங்க. சரியா? நிறைய கொஸ்டின்ல இதை கேட்பான். n by t எவ்வளோ, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் பர் யூனிட் டைம் எவ்வளோ. பவரோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான்? 3.3 10 power minus 3 watt. n by t எனக்கு தெரியாது. wavelength 600 nanometer, இந்த வேல்யூ 6.6. nanometer. நல்லா பாரு, இந்த வேல்யூ 1 டைம், இந்த வேல்யூ 2 டைம். n by t இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோ. வேவ் லென்த்ல நான் ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் என்கிட்ட சொல்றீங்களா? நான் வேவ் லென்த்ல போய் ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த क्वेश्चन சால்வ் பண்ண இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்கு, சொல்றேன். இந்த 10 power minus 7 வருது, மேல போச்சுனா 10 power 15 715. இத மேல கொண்டு போயிரு. 10 power minus 34 into 10 power minus 3 எவ்வளவு ஆச்சு? 1834. புரிஞ்சா? 10 power 16. velocity, yes, நாங்களும் பண்ணிட்டோம், போடல. ஸோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். வேவ் லென்த் பார்க்காம ஃப்ரீக்வன்சி நினைச்சு சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா பாரு, இந்த கொஸ்டினை ஈஸி எப்படி சால்வ் பண்ணலாம்? கரெக்டா? எனக்கு வேவ் லென்த் தெரிஞ்சால், எனக்கு என்ன தெரிஞ்சா? வேவ் லென்த் தெரிஞ்சா நான் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் ஃபார்முலா வச்சிருக்கேன். எனர்ஜி ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? 1240 டிவைட் பை 600.
நானோமீட்டர் வந்து இந்த வேல்யூ எதில் வரும், எலக்ட்ரான் வோல்ட்ல வந்துடும். அப்போ பவர் வேல்யூ என்ன கொடுத்துட்டான், 3.3 இன்டூ 10⁻³ கொடுத்தானா. ஆமாம், n/t தெரியாது, எனக்கு எனர்ஜி எவ்வளோ வருது, இவ்வளோ வருது. எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, ஜூலுக்கு மாத்தினா 1.6 இன்டூ 10⁻−19. கரெக்டா? இது இதோட கேன்சல். இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ்ல போயிருமா, 2 டைம்ஸ்ல போயிடும். இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ்ல போயிடும். இது பாரு 2 இன்டூ 1.6னா 3.2, இந்த 3.3 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த வேல்யூ இங்கிட்டு கொண்டு வந்துரு. அப்போ n/t இஸ் ஈக்குவல் டு 10⁻−19 கீழே போயிடுச்சு, 10⁻9+19 ஆயிரும். அப்போ 10⁻+19 10⁻3 அப்போ 10⁻16. புரிஞ்சா? இது எங்கேருந்து கொண்டு வந்து புரிஞ்சா? அதை டைரக்டா எடுத்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இது பாரு, இந்திய சரித்திரத்துல கொஸ்டின் எடுக்கலாம், இவ்வளோ தப்பான கொஸ்டின் எடுக்க முடியுமா? சரியா? இது எப்படின்னா, இப்ப ரீசெண்டா உங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, வெஸ்ட் பெங்கால்ல அந்த கவர்மெண்ட் வந்து, சரியா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்க டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ், அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 பேருக்கு வேலை கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி 25,000 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்னு கொடுத்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, காசு வாங்கி கொடுத்துருக்கேன்னு ஒரு புகார். அதனால ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 25,000 பேருக்கு வேலை கொடுத்தா பத்தி அந்த 25,000 பேருக்கு வேலை இல்லாம பண்ணி விட்டாங்க. நம்ம நாட்டுல பிரச்சனை என்ன, முதல் பசங்களுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. அந்த கவர்மெண்ட் அட்லீஸ்ட் வேலையாச்சும் கொடுத்துருக்கு, காசு வாங்குறது தப்பு. பட் அந்த பசங்க வந்து காசு கொடுத்ததுனால அவங்கள்ட்ட என்னது வேலை இருந்துச்சு பத்தி அந்த வேலையை திரும்பி வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது. அந்த ஆர்டர்ல வந்து ஸ்டே போட்டாங்க ஹைகோர்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நோபல் பிரைஸ் கொடுக்குற கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, நோபல் பிரைஸ் கொடுக்குற கமிட்டி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட புதர்ல இருந்து அவர் செத்தை வந்து கலக்கிறார் பத்தி அந்த இடத்துல வந்து தோண்டி விட்டுட்டு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எந்திரிங்க, நாங்கள் உங்களுக்கு தெரியாம நோபல் பிரைஸ் கொடுத்துட்டோம். இந்த கொஸ்டின் எடுத்த வாத்தியாரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நோபல் பிரைஸ் எடுத்த வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு, புதுசா இந்த நீட் கொஸ்டின் எடுத்த வாத்தியார், நோபல் பிரைஸ் எடுத்த வாத்தியார்ல இந்த நீட் கொஸ்டின் எடுத்த வாத்தியார் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதனால உங்க போட்டோ எப்படி செல்லாது, உங்க நோபல் பிரைஸை திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு வாங்குற அளவுக்கு ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நிறைய தப்பு இருக்கு, 1-2 இடத்துல தப்பு இல்லை, நிறைய தப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் நீட்ல எடுத்து வச்சாங்க. எடுத்தவன் பிசிக்ஸ் வாத்தியாரா இருந்தானா கண்டிப்பா அவன் பிசிக்ஸ் வாத்தியார்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு. நான் இவ்வளோ கேவலமா எந்த வாத்தியாரும் சொன்னது இல்லை. பட் இவ்வளோ தப்பா இருக்க முடியுமா, அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஏன்? when two monochromatic light of frequency, நல்ல பாரு, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சில ஒரு லைட் அனுப்புறேன், எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளவு வருது, இந்த அளவுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வருது. நான் இந்த லைட் அனுப்புனேன், எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இவ்வளவு வந்துச்சு. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் என்னன்னு போட்டுக்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு எழுதிக்கலாம். கரெக்டா இல்லையா? ஏன்னா அது எவ்வளவு இருக்கோ அது E டைம்ஸ் போட்டா எனக்கு அது எனர்ஜி கிடைக்க போகுது. அப்ப ஈக்குவேஷன் என்ன, Vs/2 is equal to ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, h நியூ கொடுத்துருக்கேன். அப்ப எனர்ஜி என்ன ஆயிடுச்சு, h நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் தெரியாது, நீ 5 யூஸ் பண்ணிக்கோ, இல்லை h நியூ நாட் யூஸ் பண்ணிக்கோ. ரெண்டாவது தடவை நான் என்ன பண்றேன், இந்த வேவ் லென்த்தை கொடுக்குறேன், இந்த வேவ் லென்த்தை கொடுக்குறேன், h நியூ பை 2. ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன, ஒர்க் ஃபங்க்ஷன் அதே தான். எனக்கு எனர்ஜி எவ்வளவு வருது, இவ்வளோ வருது. ஓகேவா? இப்போ என்கிட்ட என்ன கேட்கறான், இந்த நியூ நாட்டோட வேல்யூ கேட்கறான். அப்ப இந்த நியூ நாட் வேல்யூ எனக்கு வேணும்னா இது கேட்கவே இல்லை, மியூஎஸ் கேட்கவே இல்லை. அப்ப எனக்கு இது தேவையே இல்லை. கரெக்டா இல்லையா? நீ வந்து இது பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணிடுறேன், இது E-ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். E-ஆல மல்டிப்ளை பண்ணோன்னு இது என்ன ஆயிடுச்சு, எனர்ஜி ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா பாரு, எனக்கு இது வேண்டாம், அப்ப நான் இது கேன்சல் பண்ணணும். பெஸ்ட் மெத்தட் என்ன, நான் இதை 2-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணிரு, இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா?
இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா 0 இஸ் ஈக்குவல் டு h நியூல இருந்து h நியூ பை 2 சப்ராக்ட் பண்ணேன்னா 3h நியூ பை 2 மைனஸ் h நியூ நாட். அப்போ h நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 3h நியூ பை 2. h கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே சார், கொஸ்டின் இருந்துச்சு, ஆன்சர் வந்துருச்சு, பிரச்சனை எங்க இருக்கு? இதுல என்னமோ கதை விடுறாரு. கிளாஸ் நடத்த சொன்னா வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துச்சு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் புதரை தோண்டினாங்கன்னு கதை விட்டிக்கிட்டு இருக்காரு இந்த வாத்தியார். இதுல கொஸ்டின் சால்வ் பண்ண ஆன்சர் வருது. இதுல என்ன சொல்றாரு, அந்த பிசிக்ஸ் எடுத்த கொஸ்டின் எடுத்த வாத்தியாருக்கு பிசிக்ஸே தெரியாதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்லா பாரு, நான் ஃபர்ஸ்ட் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தேன். நான் எனர்ஜி அதிகமா கொடுத்தேன்னா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்கும், கரெக்டா இல்லையா? நான் ஒரு நம்பர்ல இருந்து நல்லா பாரு, h நியூன்னு ஒரு நம்பர்ல இருந்து h நியூ நாட்டை சப்ராக்ட் பண்றேன். அப்ப எனக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வருமா வராதான்? ஏதோ ஒரு ஆன்சர் வரும். இப்ப ரெண்டாவது கேஸ்ல பாரு, நான் கொடுக்குற எனர்ஜியை பாதி பண்ணிட்டேன். நான் முன்னாடி கொடுத்த எனர்ஜியோட என்ன பண்ணிட்டேன், பாதி பண்ணிட்டேன். முன்னாடி கொடுத்த என்ன, முன்னாடி இவ்வளவு எனர்ஜி இருந்துச்சு, இப்ப முன்னாடியோட என்ன பண்ணிட்டேன், எனர்ஜி பாதி. நான் இன்புட்டே பாதி கொடுத்தேன், அட் அவுட்புட் என்ன சார் ஆகணும், இன்னும் குறையணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து 2 ரூபான்னு வச்சுக்கோ. நான் என் பையனுக்கு 10 ரூபா கொடுக்குறேன். இப்ப சேட்ல என்ன ஓடும், நீட் ஓடாது. சாருக்கு பையனும் இருக்கான். அந்த சேட்ல முன்னாடி ஒரு நாளைக்கு என்ன தெரிஞ்சு, சாருக்கு வந்து குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப சாருக்கு பையன் இருக்கான். சாருக்கு பையனுக்கு என்ன காசு கொடுக்குற, 10 ரூபா கொடுக்குறாரு. அவன் ஏதோ ஒரு இடத்துல முட்டாய் வாங்க போறான். முட்டாயோட ரேட் எவ்வளவு, 2 ரூபா. மிச்சம் அவன் எவ்வளவு காசு வச்சுக்க போறான், 8 ரூபா வச்சுக்க போறான். இப்ப நான் அவன்கிட்ட கொடுத்த காசு எவ்வளவு கொடுக்குறேன், பாதி காசு தான் சார் கொடுக்குறேன், 5 ரூபா கொடுக்குறேன். முட்டாய் 2 ரூபா. இப்ப மிச்சம் அவன்கிட்ட எவ்வளவு இருக்குது, சிம்பிள் சார், இதுல என்ன கணக்கு, 13 ரூபா வருது. அப்படிதானே? எவ்வளவு வரும், 13 ரூபா தானே வருது. என்ன வரும் இங்க, 3 ரூபா வருமா, 13 ரூபா வருமா, 3 ரூபா வரணும். பட் இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்கான் நல்லா பாரு, முன்னாடி நான் நியூ ஃப்ரீக்வன்சி கொடுத்தப்ப எனக்கு ஆன்சர் எவ்வளவு வருது, v/2. நியூ 10 ரூபா கொடுத்த ஆன்சர் 8 ரூபான்னு வருது. இப்ப நான் பாதி காசு கொடுக்குறேன், பையன் என்ன பண்றான், இவ்வளவு எனர்ஜியில வெளியே வரான் சார். பாசிபிளா? நீங்க இன்புட் எனர்ஜி கம்மியா கொடுத்துட்டீங்க, அதுல வந்து டாக்ஸ் போயிடுச்சு. மீதி இருக்க காசு எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும், முன்னாடி விட கம்மியா இருக்கணும், காமன் சென்ஸ். அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் எங்க தப்பாச்சுன்னா, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் நீட்ல ஆல்ரெடி கேட்டிருந்தான். சரியா? சேம் கொஸ்டின் நீட்ல ஆல்ரெடி கேட்டிருந்தான். ஆனா அதுல வேவ் லென்த்தை பாதி ஆக்குனா. இந்த அடிச்சான் காப்பி அடிச்ச கொஸ்டின் பேப்பர் எடுத்த வாத்தியாரு வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாம வேவ் லென்த் பாதி ஆக்குனா. இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், வேவ் லென்த் பார்த்தா ஃப்ரீக்வன்சியை பாதி ஆக்கிறோம், பசங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு எடுத்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அகைன் இந்த கொஸ்டின்ல இது மட்டும் தப்பு இல்லை. நல்லா பாரு, என் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, இதுதான் என் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி விட எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். 3/2 விட நான் அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுத்தாதான் எலக்ட்ரான் வெளியே வரும். ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? இந்த ஃப்ரீக்வன்சி என்னது, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஃப்ரீக்வன்சியை விட அதிகமான ஃப்ரீக்வன்சியை கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரானால வெளியே வர முடியும். கரெக்டா? அப்ப நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி 3/2 விட அதிகமா இருக்கணும். எவ்வளவு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, இந்த 2 ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சி விட அதிகமா இருக்கா, இந்த 2 ஃப்ரீக்வன்சி இதோட அதிகமா இருக்கா, இல்ல. அப்ப எலக்ட்ரான் எப்படி வெளியே வரும்? எலக்ட்ரானே வெளியே வரலன்னா நீங்க என்னத்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வச்சு எந்த எலக்ட்ரானை தடுத்தீங்க? எலக்ட்ரான் வெளியே வந்தா கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி தடுக்கிறதுக்கு தானே நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுக்க போறோம். எலக்ட்ரானே வெளியே வராதையா, அதுல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேற. மொத்த தப்பு எங்க நடந்துச்சுன்னா, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நீட்ல கேட்டிருந்தான். ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கும், வேவ் லென்த் கொஸ்டினை ஃப்ரீக்வன்சி மாத்தி கொடுத்துரும். வேவ் லென்த் இருக்க இடத்துல என்ன பண்ணிரு, ஃப்ரீக்வன்சி இந்த படத்துல பண்ணாங்க தெரியுமா,
இந்த 3 Idiotsனு மூவி இருக்கும், தமிழ்ல நண்பன் இருக்கும். எனக்கு நண்பன்லாம் அந்த அளவுக்கு நான் பார்த்த மாதிரி இல்லை சரியா, ஏன்னா நான் ஆல்ரெடி 3 Idiots ஹிந்தியில பார்த்துருந்தேன். அதனால அதுல என்ன பண்ணுவேன், அந்த பையனோட ஸ்பீச் இருக்கும் பத்தி, அவனுக்கு என்ன புரிய போகுது, மனப்பாடம் தானே பண்ண போறான், அந்த ஸ்பீச்ல ஒரு சில வார்த்தையை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, வேவ் லென்த் இருக்கிற இடத்துல பூராத்தையும் ஃப்ரீக்வன்சின்னு மாத்தி விட்டாங்க. ஆனா கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஓகே. ஏன்னா அவன் என்ன எதிர்பார்த்தான், எக்ஸாம் எழுத போறவன் ஏன் மேத்ஸ் பையன், அவனுக்கு எங்க அறிவு இருக்குது. ஸோ இது சால்வ் பண்ணும், ஆன்சர் வந்துடும். பட் பிரச்சனை எங்க இருக்குது, கான்செப்டே தப்பு. அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. A light ray having a photon of energy 4.2 are falling on a metal surface having a work function எவ்வளோ 2.2. அப்ப நம்மளோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவு வருது, 4.2 ரூபா கொடுத்தேன், 2.2 ரூபா செலவாயிருச்சு. அப்ப ஆன்சர் என்ன, 2 எலக்ட்ரான் வோல்ட். இத கைனெட்டிக் எனர்ஜி. அவன் என்ன கேட்டிருக்கான், பொட்டன்ஷியலுக்கு எவ்வளவு கேட்டிருக்கான். அப்ப வோல்டேஜ் எவ்வளவு இருக்கணும், 2 இருக்கா, 2 மார்க் பண்ணி, 2 எலக்ட்ரான் வோல்ட் மார்க் பண்ணாத 2 மார்க் பண்ணி. தென் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லையா, மேத்தமெட்டிக்கலி அது ஆன்சர், ஆனா பிசிக்ஸ்ல அது ஆன்சர் கிடையவே கிடையாது. நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த கொஸ்டின் நீ சால்வ் பண்ணு, உனக்கு எவ்வளவு புரியுதுன்னு பார்ப்போம். நல்லா பாரு, மெட்டல்ஸோட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான், நான் கொடுத்த ஃப்ரீக்வன்சி இவ்வளோ. அப்ப கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறான், h nu minus h nu naught, 4h nu naught minus h nu naught. ஆன்சர் என்ன வருது, நீ சால்வ் பண்ணு சொல்லி நானே சால்வ் பண்ணிட்டேன். இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க சரியா. ஏன், வேவ்லென்த் கேட்கிறான். வேவ்லென்த்துக்கு சார் என்ன சொல்லி கொடுத்தாரு, h/√2me. இல்லனா டைரக்ட் ஆன்சர் இருக்கு, மார்க் பண்ணிடு. என்ன தப்பு, நான் இந்த ஃபார்முலா நடத்துறப்ப என்ன சொன்னேன், இந்த ஃபார்முலா எதுக்காக ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எதுக்கான ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஒரு பார்ட்டிகல் நேச்சருக்காக. இந்த வேல்யூ எதுக்காக, எலக்ட்ரானுக்கான ஒரு வேல்யூ. எலக்ட்ரான் வரப்ப மட்டும்தான் இந்த வேல்யூ வரும், ஆமாவா இல்லையா. ஆனால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது என்ன, நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லு, எக்ஸ்ரே. அப்ப பேசிக்கலி எக்ஸ்ரேங்கிறது என்ன சார், ஒரு EM வேவ். EM வேவ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டான். அப்ப ஃபோட்டான்னு பார்த்தனா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h nu இல்லனா hc/λ. கரெக்டா இல்லையா. அப்ப லாம்டா பார்த்தனா hc எனர்ஜி. எனர்ஜி நான் எப்படி எழுதிக்கலாம், சார்ஜ் இன்டு வோல்டேஜ். அப்ப வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் வரும். ஓகேவா. என்ன ஆன்சர், ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரிஞ்சா, ஆப்ஷன் டி வராது பாப்பா. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் சீசியம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு ஆன்சர் சொல்லு. சீசியமோட ஒர்க் ஃபங்க்ஷன் இவ்வளோ, பொட்டாசியமோட ஒர்க் ஃபங்க்ஷன் இவ்வளோ, சோடியமோட ஒர்க் ஃபங்க்ஷன் இவ்வளோ, நான் கொடுத்த எனர்ஜி இவ்வளோ. இந்த எனர்ஜி வச்சு நீ யாரை வந்து வாங்க முடியும், யார்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். 2.20 எலக்ட்ரான் வோல்ட் வச்சு நீ என்ன பண்ணலாம். Feel the edit. நீங்க இப்ப லைவ்ல இருக்கீங்களா இல்ல பின்னாடி இருக்கீங்களான்னு தெரியல. நல்லா பாரு, உன்கிட்ட 2.20 இருக்கு, 220 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் 220 ரூபா இருக்கு, லாஸ்ட் இயர் கொஸ்டின். அதுக்காக தான் இப்ப வருஷத்தை எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு கொஸ்டின்ல பக்கத்துல வருஷம் இருக்குயா. இப்ப லாஸ்ட் இயர்னா என்ன அர்த்தம், இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் தான், வருஷத்தோட வந்துகிட்டு அந்த புள்ள பிள்ளை. இந்த கொஸ்டின் PYQ நான் சால்வ் பண்ணிருக்கேன் சார். நல்லா பாரு, என்கிட்ட 220 ரூபா இருக்கு, இவன் எவ்வளவு சொல்றான், 214 ரூபா கொடுத்தா நான் வந்துருவேன். இவன் எவ்வளவு கேட்கறான், 230 ரூபா கேட்கறான். அவன் என்ன கேட்கறான், 275 ரூபா கேட்கறான். 220 ரூபா வச்சு நீ யார் வெளியே கொண்டு வர முடியும், சிசிஎம் மட்டும் தான் கொண்டு வர முடியும். கரெக்டா இல்லையா. wavelength of Lyman series in hydrogen atom. இது நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. Lyman
Balmer, Bastian, bracket P fund. Correcta? BP, BP. Okay. UV, visible IR. என்ன கேட்டாங்க? லைமன் வந்து எதில் இருக்கும்? UV. பால்மர் எதில் இருக்கும்? விசிபிள். சரியா? இன்ஃப்ராரெட்ல பார்த்தனா இது வந்து லோ, இது வந்து ஹை இன்ஃப்ராரெட். புரிஞ்சா? இந்த क्वेश्चन சால்வ்ட். The maximum kinetic energy of photoelectron in photoelectric effect is independent. Kinetic energy இதல எதை பொறுத்து இருக்காது? Kinetic energy எதை பொறுத்து இருக்காது அப்படினு கேக்குறாங்க. இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்காது. வெரி குட். எப்படி சார் ஒர்க் ஃபங்க்ஷனை பொறுத்து எப்படி இருக்கும்? நல்லா பாரு, நான் கொடுக்குற எனர்ஜி 10 ரூபா. இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெட்டலுக்கு 1 இருந்தா எனக்கு எவ்வளவு கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஒரு மெட்டலுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் 8 ரூபா. அப்ப எனக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? 2. அப்ப நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜி இங்க ஒர்க் ஃபங்க்ஷன் மாறுறப்ப சேஞ்ச் ஆச்சா இல்லையா? ஒர்க் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்ச் ஆகும். ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்குமா? இருக்கும். ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தா இங்க h நியூ, h நியூன்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கேன். h நியூ. அப்ப நியூ வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா நான் கொடுக்குற எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அப்ப நியூ சேஞ்ச் ஆச்சுன்னா எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வேவ் லென்த் இருக்குமா? ஆமா. h நியூ வந்து h by lambda. நியூ சேஞ்ச் ஆச்சுன்னா வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும். புரியுதா? சரி, கரண்ட் எதை பொறுத்து இருக்கும்? கரண்ட் எதை பொறுத்து இருக்கும்? வெரி குட், இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். குட். ஸோ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2023 வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே 2024ல, அதாவது 3 எக்ஸாம் நடந்துச்சு 2024ல. அந்த 3 எக்ஸாமோட சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டின் பாரு, the graph which shows the variation of 1 by lambda square its kinetic energy. ஸோ லாம்டா வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த்தோட கிராஃபா இல்லைன்னா நார்மல், அதாவது ஃபோட்டானோட இதுன்னு தெரியாது. ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ எனர்ஜி ஆஃப் டி ப்ராக்லி வேவ்லென்த் எப்படி இருக்கும் சார்? h டிவைட் பை p. கரெக்டா இல்லையா? சரி, வேவ் லென்த் எப்படி இருக்குன்னா எனர்ஜியில் எழுதிக்கிட்டேன். ஐம் சாரி, ஏன் தப்பு. வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h பை p. pக்கு பதிலாக நான் ரூட் ஆஃப் 2me எழுதலாமா? இப்போ நல்லா பாரு, எனக்கு வேவ் லென்த் வரணும், வேவ் லென்த்தோட ஸ்கொயர் தான் வேணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணால் எனக்கு வேவ் லென்த் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பை 2me. கரெக்டா இல்லையா? இப்போ எனக்கு ஆக்சிஸில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன். எனக்கு ஒய் ஆக்சிஸில் 1 பை லாம்டா ஸ்கொயர், லாம்டா ஸ்கொயர் தேவையில்லை, 1 பை லாம்டா ஸ்கொயர் வேணும். நான் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது பாரு. நான் அப்படியே தலைகீழ் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நிறைய பேர் இதை பார்த்தோன்னே என்ன சொல்ல போறீங்க? சார் லாம்டா ஸ்கொயர்னா பேராபோலிக் கிராஃபு அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த மொத்தமே என் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கா? இந்த மொத்தம் 1 பை லாம்டா ஸ்கொயரே ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. லாம்டா ஒய் ஆக்சிஸ்ல இருந்தால் தான் இந்த இடத்துல பேராபோலிக் கொஸ்டின் இல்லை 1 பை வேவ்லென்த் ஸ்கொயர் வரப்போதா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு தான் என்னோட மெயின் கிராஃப். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிராஃப் லெக்சர் நடத்தியிருப்பேன். அதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக வச்சுருப்பேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒய் ஆக்சிஸில் இருக்குது, இது மொத்தமாக ஒய் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? இந்த மொத்தமாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது இ. அப்போ இது என்ன ஆயிடுச்சு சார்? மொத்தமாக ஸ்லோப்னு ஆயிடுச்சு. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ். இது என்ன கிராஃப் சார்? ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். புரியுதா இல்லையா? நான் உனக்கு டிஃப்ரெண்ட் கிராஃப் வரைஞ்சி காட்டுறேன். சப்போஸ் அவங்க 1 பை லாம்டான்னு கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் சார்? சப்போஸ் இந்த 1 பை லாம்டா ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபில் இந்த இடத்துல 1 பை லாம்டான்னு இருக்குது, இந்த இடத்துல எனர்ஜின்னு இருக்குது. இப்போ இந்த கிராஃப் எப்படி மாறி இருக்கும்னா, நல்லா பாரு, இது எக்ஸ் ஆயிருக்குமா? சம் எம்எக்ஸ். 1 பை லாம்டாக்கு பதிலாக நான் ஒய்னு போட்டுக்கலாம். அப்போ ஒய் ஸ்கொயர். அப்போ நல்லா பாரு, இது என்ன கிராஃப் சார்? இது ஒரு பேராபோலா கிராஃப். இது எந்த ஆக்சிஸில் பேராபோலா? இது வந்து இந்த பேராபோலா. கரெக்டா? ஸோ இந்த கிராஃப் கரெக்ட். பட் எப்போ 1 பை லாம்டான்னு இருந்திருக்கணும். சார் இந்த கிராஃப் வேற எந்த மாதிரி கேட்கலாமா? கேட்கலாம். சப்போஸ் உங்கள் ஆக்சிஸில் அவங்க வெறும் லாம்டான்னு வச்சுருக்கான். வெறும் என்ன வச்சுருக்கான்? லாம்டா. இது எனர்ஜி.
அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல 1/λக்கு வந்து நான் இப்படி வச்சிருக்கேன்னா எனக்கு இது மொத்தமாக சம் கான்ஸ்டன்ட் சம் எம் பக்கத்தில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/y² இருக்குமா? அப்போ எக்ஸ் வந்து 1/y². அப்போ கிராஃப் எப்படி வந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்திருக்கும். புரியுதா இல்லையா? அப்போது ஆக்சிஸில் என்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே 1/λ² கிராஃப் கேட்டாங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணோமா? நோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. மனப்பாடம் பண்ண உட்காந்துன்னா விடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஆக்சிஸில் ஒரு வேல்யூ மாற்ற கிராஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணாலே போதுமானது. இந்த கொஷின் பாரு, சரியா? ஸோ ஃபோட்டான் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான் தான் இது. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஃபார்முலா என்ன? E = hν. ஆமாம் சார், இது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏ எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது சார். அப்போ டவுட்டே வேண்டாம். நல்லா பாரு, பி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் வருது. ஏன்னா பி மிச்சம் எல்லா ஆப்ஷன்லையும் இருக்குது. அப்போ பி கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டான் வந்து சியா? வெலாசிட்டி ஃபோட்டான் என்ன வெலாசிட்டியில் போகும்? லைட் வந்து என்ன வெலாசிட்டியில் போகும்? சி ஸ்பீடில் போகும். அப்போ பி வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ இது என் ஆன்சர் இல்லை சார். இப்போ சி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே ஏ அண்ட் பி ஒன்லின்னு கொடுத்துருக்கோம். அப்போ சி கரெக்ட்னா இந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாமா? இங்கே பாரு, இவங்க ரெண்டு பேரில் டி வந்து கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டான். கரெக்டாக? ஃபர்ஸ்ட்டு சி கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறேன். த மொமெண்டம் ஆஃப் அ ஃபோட்டான். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டானுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா பார்க்கவே இல்லை சார். நாங்கள் இந்த ஃபார்முலா தான் பார்த்துருக்கோம். h/வேவ் லென்த். இந்த ஃபார்முலா மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லைப்பா, வேவ் லென்த்துக்கு பதிலா, சரியா, வேவ் லென்த்துக்கு பதிலானா c/νன்னு போடலாமா? கரெக்டா இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆயிரும்? அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பிசி. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பிசி. அப்போ பி என்ன ஆயிரும் சார்? எனர்ஜியை சி எல்லாம் டிவைட் பண்ணி, எனர்ஜி ஃபார்முலா hν/c. இது மொமெண்டமோட இன்னொரு ஃபார்முலா தான். ஸோ இந்த ν/c தான் நம்ம லேம்டான்னு போட்டுரும். 1/λன்னு போட்டு h/λ அப்படின்னு கொண்டு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி, இது சி கரெக்ட். அப்போ நல்லா பாரு, சி கரெக்ட்னு சொன்னால் இந்த ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? சி கரெக்ட்னு சொன்னால் இந்த ஒன்று தான் கரெக்ட். நான் கூட இங்கேயும் சி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ சி கரெக்ட்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் தப்பி இது மட்டும் தான் கரெக்டாக இருக்க முடியும். இப்போ டி பாரு, இன் அ ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் போத் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்குமானா? எஸ். ஓகேவா? எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கன்சர்வ்டாக தான் இருக்கும் ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷனில். ஃபோட்டான் பொசஸஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னு கேட்டால் நோ. ஃபோட்டான் ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல். சரிங்களா? அப்போ அதுக்கு சார்ஜ் இருக்காது. இ வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது மட்டும் தான் கரெக்ட். ஸோ இது மட்டும் தான் ராங் ஸ்டேட்மெண்ட். மிச்சம் எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். Statement 1. The de Broglie wavelength associated with the material particle depends on charge and nature. Charge and nature பொறுத்து இருக்குமா? wavelength ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா h/p. அப்போ இது எதை பொறுத்து இருக்குது? மொமெண்டமை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? மொமெண்டமை பொறுத்து தான் இருக்குது. சார் நாங்கள் படித்தோமே h/√2mqv, அங்கே சார்ஜும் வருமே. சார்ஜ் வந்தால் தானே அப்படி கரெக்டான ஃபார்முலா. சரி, நல்லா பார்த்தீங்கன்னா பேசிக்லி அங்கே நம்மளுக்கு மொமெண்டம் தெரியாதனால மொமெண்டம் கண்டுபிடிக்க தான் இன்னொரு ஃபார்முலா அது. ஓகேவா? ஸோ வேவ்லென்த் எதை பொறுத்து இருக்குது? மொமெண்டமை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்டும் வராது, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டும் வராது. வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் சப் அட்டாமிக் டொமைன். வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல், பார்ட்டிகளோட வேவ் நேச்சர் எப்படி இருக்கும்? சப் அட்டாமிக்காக இருக்கும். எலக்ட்ரான்லாம் வேவ் மாதிரி போகிறது பார்த்துருக்கோமா? இல்லை சார், இது ஒரு சப் அட்டாமிக் டொமைன் தான். சிக்னிஃபிகன்ட் அண்ட் மெஷரபிள், இதை மெஷர் பண்ண முடியுமா? வேவ் லென்த் ஆஃப் இது பண்ணலாம். அதுதான் இந்த ஃபார்முலாவே. அதில் வேவ் லென்த் தானே மெஷர் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு தான் சார். புரிஞ்சா? Radiation of wavelength 280 nanometer is used in an experiment of photoelectric waves of cathode. Work function வந்து 2.5 electron. Kinetic energy கேட்குறான். Kinetic energy ஃபார்முலா என்ன? நான் கொடுக்குற எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். நான் கொடுக்குற எனர்ஜி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நல்லா பாரு, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் ஃபார்முலா என்ன? நான் கொடுக்குற எனர்ஜி, சரியா, நான் கொடுக்குற எனர்ஜி எப்படி எழுதுவேன்? 1240 பை வேவ் லென்த் இன் நேனோமீட்டர். ஓகே, இது இதோட கேன்சல் ஆயிரும். 28 டேபிளில் 140 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே வந்து 5ஐ விட ஏதோ சின்ன ஆன்சர் வருமா? 5ஐ விட கொஞ்சம் சின்ன ஆன்சர் வருமா? 5ஐ விட சின்னது. அப்போ 4 பாயிண்ட் சம்திங் வருமா? கரெக்டா?
எவ்வளோ கம்மினா 16 கம்மி. அப்போ 4.45 கிட்ட வரும். சரியா? ஏன்னா 14 கம்மியாக இருந்துச்சுன்னா 4.5 வந்திருக்கும். கரெக்டாக 126 இருந்துச்சுன்னா இங்கே 4.5 வந்திருக்கும். ஸோ 4.4 கிட்ட வருது. இது எவ்வளோ 2. ஸோ 4.4 மைனஸ் 2.5 அப்ராக்சிமேட்லி பாரு எந்த ஆப்ஷன். இந்த சப்ராக்ட் பண்ண என்ன வருது 1.9 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே நான் அப்ராக்சிமேட்லி சால்வ் பண்ணுறது அக்யூரேட்டாக தான் சார் இருக்குது. என்ன நல்லா பாரு 250 × 5 போட்டால் 140 கிடைக்கும். ஸோ இங்கே 140 இல்லை, அப்போ 5 விட கம்மி. சப்போஸ் இங்கே 126ன்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக பாதி இருந்திருக்குமா? அப்போனா 4.5. புரியாதவங்களுக்காக இது வர 4.5. இங்கே என்ன இருக்குது? இதை 28 டிவைட் பண்ணு. ஸோ 2.42 நான் 2.45ன்னு சொல்லியிருந்தேன் அப்ராக்சிமேட். இது 2.42 வருது. அப்போ இந்த இடத்துல 2.42. அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும்? அப்ராக்சிமேட்லி அவங்களே அப்ராக்சிமேட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா இல்லையா? An electron and alpha particle are accelerated by same potential difference. ரெண்டு பேருக்குமே வோல்டேஜ் சேம். ஓகேவா? அப்போ நல்ல ரெண்டுமே பார்ட்டிக்கல் தான். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். h/√2mqv. வோல்டேஜ் சேம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? இது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் புரோட்டான் இல்லை ஆல்ஃபா பார்ட்டிகல் தானே கொடுத்துருக்கான். கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன்னா எனக்கு வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் பை வேவ் லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன வரும்? மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ நல்லா பாரு, எலக்ட்ரானை கம்பேர் பண்ணுறப்போ புரோட்டானோட மாஸ் எவ்வளோ அதிகம்? எலக்ட்ரானை கம்பேர் பண்ணுறப்போ புரோட்டானோட மாஸ் 1836 டைம்ஸ் அதிகம், 1836 டைம்ஸ் அதிகம். ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் 4 சார்ஜ் இருக்கும். கரெக்டாக இல்லை? பேசிக்லி 4 புரோட்டான் கிட்ட இருக்கும். அப்போ 4 × 1836 இன்டூ சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்ன 2 டிவைட் பை 1 × 1. ஓகே, ஆப்ஷன் என்ன? கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னான்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் சார். வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ யாரோட மாஸ் கம்மியாக இருக்கோ அவனோட வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். சார் சார்ஜையும் பாருங்கள், யாரோட சார்ஜும் கம்மியாக இருக்கும். நல்லா பாரு, இங்கே சார்ஜ் 1 மாஸும் 1. இங்கே சார்ஜ் 2 மாஸ் பார்த்தீங்கன்னா 4 × 1836. அப்போ ஆப்வியஸ்லி இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூ தான் அதிகமாக இருக்கணும். ஸோ வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தென் வேவ் லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல். இது தேவையே இல்லாத வேலை. ஓகேவா? இது வேணா நீ அப்ராக்சிமேட்லி என்ன கொண்டு வரலாம்? இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2 வருமா? 1600ன்னு இருந்துச்சுன்னா 1600க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 40ன்னு கிடைக்கும். இந்த ரூட்டு 2 இருக்குது, அப்புறம் இங்கனுக்குள்ள ஒரு சில நம்பர் இருக்குது. ஸோ ரூட் 2ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 1.4. நம்ம 1.5ன்னு வச்சுக்கலாமே. குத்து மதிப்பாக 1.5. 40 60 ஆயிருமா? 60 × 2 120 டைம்ஸ் வரும். கேல்குலேட்டர் வச்சு பார்ப்போம். 120 125 கிட்ட வரும் சார் ஆன்சரு. ரூட்டுக்குள்ள 4 × 1836 × 2 ப்ராக்கெட் க்ளோஸ் per 121. சரியா? ஸோ நல்ல அப்ராக்சிமேட்லி கேல்குலேஷன் இருந்தாலே போதுமானது. நீ உட்காந்து அங்கே அக்யூரேட்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, கொஸ்டின் வேறு அதை விட சிம்பிளாக அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இஃப் phi இஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன், ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க. லைட் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூ, இவ்வளோ வேவ் லென்த் உள்ள லைட் அனுப்புகிறேன். டைப்பிங் இருக்கா? இஸ் இன்சிடென்ட் ஆன் இட் வித் எனர்ஜி அபோவ் இட்ஸ் அ த்ரெஷ்ஹோல்டு. இந்த இடத்துல கேப் இருக்கணும். இட்ஸ் அ த்ரெஷ்ஹோல்டுக்கு. சரியா? ஸோ த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமான எனர்ஜியில் தான் கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரான் வெளியே வருது. at an instant then the maximum kinetic energy, இங்கேயும் கேப் கொடுக்கல பாரு. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான், ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நான் கொடுத்த எனர்ஜி இவ்வளோ, சரி கொடுத்த வேவ் லென்த் இவ்வளோ. அப்போ எனர்ஜி நான் எப்படி எழுதுனா? hc/λ. கரெக்டாக இல்லையா? hc வேவ் லென்த்தோட வேல்யூ என்ன? hc/e. அப்போ நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ ஆயிடுச்சு சார்? நான் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தேன். அப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? நான் கொடுத்த எனர்ஜி இவ்வளோ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டின்ல ஏதோ பிரச்சனை இருக்கா? புரியுதா இல்லையா?
சும்மா ஒரு ஃபன் ஃபேக்ட், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் எழுதுறப்ப வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் இது பாசிபிளான்னு கேட்டால் இல்லை சார். ஏன்னா நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ? இ எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? இ எலக்ட்ரான் வோல்ட். இ எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா இதான் நான் கொடுத்துருக்கேன் எனர்ஜி. இதோட யூனிட் எதில் இருக்கும்? எலக்ட்ரான் வோல்ட்டில். ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்குது, கரெக்டாக? ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் வேறு எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இதுவும் எதில் இருக்கணும்? எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கும். அப்போது ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலோட எனர்ஜி ஈயை விட சின்னதாக இருக்குது. ஈயோட வேல்யூ என்ன? 1.6 × 10⁻⁹. கரெக்டாக இல்லையா சார்? இது வந்து எனர்ஜி, இது எலக்ட்ரான் வோல்ட்டில் இல்லை, ஈல இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் இது சாத்தியம், சரியா? மற்றபடி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா இவ்வளோ கம்மியான எனர்ஜியில் வந்து ஒரு பார்ட்டிகல் வெளியே எலக்ட்ரான் எலிமினேட் பண்ணுறான்னு வச்சுக்கோ, வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு சொன்னால் நிறைய எலக்ட்ரான் சின்ன இடத்துக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் மேலே பட்டு என் ஸ்கின்னே வந்து என்ன பண்ணியிருக்கும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கும். பட் அது பாசிபிள் இல்லை. பட் நோ ப்ராப்ளம், உனக்கு தேவை மேத்தமெட்டிக்ஸ், இந்த சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? ஸோ டோட்டலாக கேட்கப்பட்ட கொஷின் எவ்வளோ சார்? இந்த லெசன்லேருந்து 25 கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான், சரிங்களா? இன்னும் இந்த லெசனை படிக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செய்து, சரிங்களா, 3 லெக்சரில் நான் டீச் பண்ணி வச்சுருப்பேன் கிராஷ் கோர்ஸில். அதில் என்னன்னா கடைசி 2 லெக்சர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெக்சர் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் லெக்சரும் பாருங்கள். பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த 2 லெக்சர் படிச்சுக்கோ. இதில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டும் டி பிராக்லி வேவ்லென்த் ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் இயர் மட்டும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாரு, நல்லா பாரு. 20, சரியா? 21 தெரியுதா? ஒரு டி பிராக்லி வேவ்லென்த், ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இல்லைன்னா ஃபோட்டான் வச்சு கொஸ்டின் கேட்குறான். ஸோ அந்த லெசனை 2ஆக பிரிச்சுக்கா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஃபோட்டான். ஸோ ஃபோட்டான் வச்சு இந்த தடவை கேள்வி கேட்டுறான். மோஸ்ட்டாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் கேள்வி கேட்பான். இது பாரு, MNOPல ஒரு டி பிராக்லி வேவ்லென்த், ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ரீ எக்ஸாம் வச்சாங்க, டி பிராக்லி வேவ்லென்த், ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். புரியுதா இல்லையா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 6 கொஷின் போன வருஷம் மட்டுமே கேட்டிருக்கேன். ஸோ 3 கொஷின் இப்போ அப்போ கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது, ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் லாஸ்ட் 12 கொஷின் பேப்பரில் 10 கொஷின் டி பிராக்லி வேவ்லென்த், 9 கொஷின் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், பவர் வச்சு ஒரு கொஷின். ஸோ பவர் வச்சு ஒன்றும் பெரிய கஷ்டப்பட போகிறதே இல்லை. பவர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுத போகிறீங்க? N/T டைம்ஸ் எனர்ஜி, அவ்வளோதான் சார். புரியுதா இல்லையா? வேவ் நேச்சர் வச்சு ஒரே ஒரு கொஷின் கேட்டு வச்சுருந்தாங்க. எந்த கொஷின்? வேவ் நேச்சர் வச்சு 7வது கொஷின். ஸோ பேசிக்கலி அது வந்து டி பிராக்லி வேவ்லென்த் கொஷினுக்கு வந்து அந்த டைம் இது கேட்டாங்க, வேற ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இந்த கொஷின். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணதுன்னா டேவின்சன் ஜெர்மர் தான் கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப ஈஸி, சரிங்களா? எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லி 3 தடவை வந்திருக்குது, ஓகே? ஸோ இந்த எனர்ஜியில் நான் ஃபோட்டானையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 21வது கொஷின் வந்து பேசிக்கலி ஃபோட்டானோட கொஷின், ஓகேவா? ஸோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான். ஸோ அது வந்து நீ வேணா ஃபோட்டோ எலக்ட்ரிக்கில் சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கோ, பட் நல்லா படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சரில் தான் நான் இந்த கொஷின், இந்த 2 ஃபர்ஸ்ட் லெக்சரில் இந்த டாபிக் கவர் பண்ணியிருப்பேன். செகண்ட் லெக்சரில் டீப்பாக ஃபோட்டோ எலக்ட்ரிக், தேர்ட் லெக்சர் வந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோ டி பிராக்லி வேவ்லென்த் தான். இப்போ டி பிராக்லி வேவ்லேருந்து வேவ் நேச்சர் சொல்லியிருக்கேன்னா எனக்கு கரெக்டாக தெரியல, சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? உங்கள் புக்கில் இவ்வளோ தான்ப்பா சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோ. 25 லெசன் ஈஸியாக ஸ்கோர் பண்ண சொல். ஆவரேஜாக 2 கொஷின் கண்டிப்பாக வருது இந்த லெசன்லேருந்து. அதனால் நல்லபடியாக இந்த லெசன் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. எந்த கொஷின் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக 2 கொஷின் இந்த லெசன்லேருந்து வரும், சரிங்களா? சரி, தேங்க்யூ.